உற்றாரே உறவினரே சொந்தங்களே பந்தங்களே உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் தரப்பிலே உங்களுக்கு அனுதினமும் ஜாதகங்களை காலை எழுந்தவுடன் மங்கள இசையோடு உங்களுக்கு அனுப்புகிறோம். இதெல்லாம் ஏன்னா வரன்களில் பெற்றோம்னா எங்கேயும் அலையக்கூடாது, வீட்டிலே ஜாதகத்தை பார்க்கணும் செஞ்சுட்டு இருக்கிறோம். எனவே வரன்களின் பெற்றோர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை போய் பார்த்து உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை நீங்கள் தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட வரன்காரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தகவல் கொடுத்து போன் நம்பர் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே வரன்களின் பெற்றோர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை பார்த்து கேட்டுக்கொண்டு இன்று நம்ம அரங்கத்துக்கு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் ஒளிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை மேலாளர் திருமதி தமிழரசி அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னம்மா எல்லாரும் ஜாதகம் பெற்றுலாமா? சரி, எங்க யூடியூப் சேனல் மணிமேகலை அவர்கள் முதலில் ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவார்கள். அடுத்த வரன் பெயர் கிருத்திகா, துருவ வேளாளர் வருகை சென்றிருக்காங்க. ராகு கேது ஜாதகம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம், விருச்சக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஎஸ்சி பிஎட் மேக்ஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.6, மாநிலம் 20/9/2001 பிறந்திருக்காங்க. இப்ப இருக்கிறது சேலம், சொந்த ஊரும் அதான். அப்பா திரு சீனிவாசன் டெக்னீஷியனா இருக்காங்க தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்ல. அம்மா திரு ஹேமாவதி கவர்மெண்ட் டீச்சரா இருக்காங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது அண்ணன் மட்டும் ஒண்ணு. சொந்த வீடு, 1 ஏக்கர் விவசாய நிலம்லாம் இருக்கு. கிருத்திகா பாத்தீங்கன்னா செம கியூட்டா அழகா இருக்காங்க. கிருத்திகா விருப்பப்படுற வரன் அவருக்கு அமைந்திட எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் கிருத்திகா, துருவ வேளாளர், ராகு ஜாதகம் அருமையான வரன். இவரை பிறக்கும் போதே ராகு மாசை 9 வருஷம் 11 மாசம் 25 நாள், குருமகாசை 16 வருஷம். அருமையான குருபலம் இருக்கிறது. இந்த அழகான பெண்ணின் கேட்ட வரம் வைத்துள்ளார்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை வழங்கினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பத்ம விஸ்வநாத், துருவ வேளாளர் அகமியர், 8 செவ்வாய் ஜாதகம், பூச நட்சத்திரம், கடகராசி, மகர லக்னம், பிஇ இசிஇ படிச்சிருக்காரு. உயரம் 179 சென்டிமீட்டர், 2/12/1996 பிறந்திருக்காரு. இவர் மாசத்துக்கு 4.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. ஒரு மாசத்துக்கு அமெரிக்காவில் இருக்காரு. சொந்த ஊர் திருக்கோவிலும். அப்பா பேரு முத்துசாமி, முத்துக்குமாரசாமி, எம்எஸ்சி, வளர்ச்சி அதிகாரி, ஓய்வு, எல்ஐசி ஓய்வு பெற்றாரு. அழகான குடும்பம். இந்த குடும்பத்தை நான் நேரிலே போய் பார்த்துருக்கிறேன், பழகி இருக்கிறேன். அதே மாதிரி அம்மா பேரு சுதாலட்சுமி, இல்லத்தரசி, பிறப்பு வருஷம் 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு மற்றும் பிளாட்டுகள் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சனி மகாசை 16 வருஷம் 8 மாசம் 27 நாள், புதன் திசை 17 வருஷம். எனவே இதுக்கேற்ற வெளிநாடு செல்ல விருப்பமுள்ள பெண்வர்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். சோழி வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். பூச நட்சத்திரம், கடகராசி, மேச லக்னம்,
பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காங்க. 5.4 உயரம் இருக்காங்க. 26/9/1998 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் பார்த்தீங்கன்னா 70,000க்கு மேலே சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊரும் சென்னை தான். அப்பா பேர் திரு கே கணேசப்பா. இவர் எல்ஐசி ஏஜென்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அம்மா பேர் திருமதி ஜி குப்புலட்சுமி. இவங்க இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க அண்ணன் மட்டும் இருக்காங்க. திருமணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்கு. நல்லா அழகான பையன். நல்ல அழகான பொண்ணு. இதற்கேற்றாற்போல் வரமை இருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா நிவேதா, அழகான பொண்ணு, சோழிய வேளாளர் முன்பிரிவு சம்மதம். பிறக்கும் போதே சனி மகா திசை 3 வருஷம் 8 மாசம் 6 நாள் இருக்கு. புதன் திசை 17 வருஷம், தேர் திசை 7 வருஷம். எனவே இந்த அழகான பெண்ணுக்கு ஏற்ற வரம் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து போயிருங்கள். அடுத்த வரன் பெயர் பிரவீன்குமார். பிள்ளை வகுப்பை சேர்ந்திருக்காங்க. 7 செவ்வாய் ஜாதகம். சிம்ம ராசி, பூர நட்சத்திரம், ரிஷப லக்னத்துல பிறந்திருக்காங்க. எம்பிஏ பிபிஏ டிப்ளமோ இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 181 சென்டிமீட்டர். நல்ல சிகப்பு நிறம். 18/12/1989 பிறந்திருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், பப்ளிக் சர்வீஸ் கவர்மெண்ட் அப்ரூவ்டு சிஎஸ்சி இ சேவை மையம்ல ஒர்க் பண்றாங்க. ஃபியூச்சர் விஷன்ல மந்த்லி பார்த்தீங்கன்னா 40,000 ரூபாய் சேலரி வருது. ஜாதகர் இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா ராசிபுரம். அப்பா திரு சம்பந்தமணி ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி சந்திரலேகா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரனா வேணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது அண்ணன் மட்டும் ஒண்ணு. அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு கோயம்புத்தூர்ல இருக்கு. பிரவீன்குமார் செம கியூட்டா அழகா இருக்காங்க. பிரவீன்குமார் விருப்பப்படுற வரன் அவருக்கு கிடைக்கிற எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பிரவீன்குமார், பிள்ளைமார், வேளாளர் முன்பிரிவு சொல்லியிருக்கிறாங்க. பிறக்கும் போது சுக்கிரன் மகா திசை 16 வருஷம் 2 மாசம் 27 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். இந்த அழகான மணமகனுக்கு ஏற்ற மணமகன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை தொடர்பு கொண்டால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் அறிமுகம். பேரு அதிகரன், தொழுவநாயகர், ராகு கேது ஜாதகம். பூச நட்சத்திரம், கடகராசி, மகர லக்னம். பிஇ சிவில் படிச்சிருக்காரு. உயரம் 176 சென்டிமீட்டர். 30/5/1998 பிறந்திருக்காரு. இவர் கொட்டவாடி சொந்த ஊர். அப்பா பேரும் கொட்டவாடி தான் இருக்காரு. இவங்க அப்பா பேரு கேஎல்பி வேலுமணி, பிசினஸ் விவசாயம். அம்மா பெயர் சங்கீதா, அரசு ஆசிரியர். பிறப்பு வரிசை 1, ஒரே பையன்தான். சொந்த வீடு 4, 16 ஏக்கர் விவசாய நிலம். இவங்க வேலைக்கு போகிற அவசியம் இல்லை. பிசினஸ் விவசாயம்லாம் இருக்குது. கொண்டு வந்தால் அழகா லட்சணமாக வீட்டிலே இருக்கலாம். எனவே இதுக்கேற்ற வரமைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரம் பெயர் ஜி மணிகண்டன். ராகேது ஜாதகம். அகமுடைய முதலியார் அவர்களை சேர்ந்தவர். சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசி, கடக லக்னம். சிவில் இன்ஜினியரிங், அது இல்லாமல் எம்பிஏ மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க. 5.11 உயரம் இருக்காங்க. 15/9/1988 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னையில் ஒர்க்
பண்ணிட்டு இருக்காங்க. வருஷத்துக்கு 30 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. அப்பா பெயர் திரு கே கணேசன். இவர் ரிட்டையர்டு ரேஷனல் ஆஃபீஸர். அம்மா பெயர் திருமதி ஜி சரஸ்வதி. இவங்க இறந்துட்டாங்க. இவங்க கூட பிறந்தவங்க அக்கா 2 பேர். 2 பேருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சொந்த வீடு மற்றும் நிலம் சென்னையில் இருக்கு. அது இல்லாமல் ஆவடியிலும் நிலம் இருக்கு. எல்லாம் அழகான பையன். இதற்கேற்றாற்போல் வரவேற்றிருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாணமாலையும் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் மணிகண்டன். அருமையான ஜாதகர். வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பளம் வாங்குறாரு. திருவண்ணாமலை சொந்த ஊர். பிறக்கும் போதே ராகு மாதத்தை 14 வருஷம் 2 மாதம் 26 நாள், குருதசை 16 வருஷம், சனி மாதத்தை 19 வருஷம். எனவே இதற்கேற்ற வரவழைப்புள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரி இருக்குங்க. நாங்கள் அனுப்புற ஜாதகம் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல சொந்தத்துலாம் அனுப்புங்க. எல்லாத்துக்கும் அனுப்புங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் ஆசை. எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் மெட்ராஸ் அலுவலகம், ஆத்தூர் அலுவலகம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய போன் நம்பர் 99 43 30 66 29. ஆத்தூர் மேனேஜர் நம்பர் 98 43 68 66 29. சென்னை அலுவலக மேலாளர் போன் நம்பர் 93 63 61 66 29. எனவே இவர்களை தொடர்பு கொண்டு வரன்களை தேர்வு செய்து விட்டு கொடுத்தல் 2 சைடு பேரும் விட்டு கொடுங்க. சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் என்பதை கூறிக்கொண்டு இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஜாதக அனுபவத்தை பார்த்தும் கேட்டும் பேசிய அனைவருக்கும் எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனமார்ந்த நன்றி.